தலைநகர் சென்னையின் புதிய போக்குவரத்து முகமாக உருவெடுத்துள்ள கிளாம்பாக்கம் மீண்டும் ஒரு முக்கிய மாற்றத்தை நோக்கி வேகமாக நகர்கிறது. பேருந்து முனையத்திலிருந்து ரயில் நிலையம் வரை பயணிகள் சாலையில் இறங்காமல் நேரடியாக நடந்து செல்லும் வகையில் உருவாகி வரும் ஆகாய நடைபாதை பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி உள்ளன. பல மாதங்களாக இழுபொறியில் இருந்த இந்த திட்டம் தற்போது வேகம் பிடித்திருப்பதால் டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலேயே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான CMDA மூலம் 79 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமும் புதிய ரயில் நிலையமும் நேரடியாக இணையும் வகையில் நவீன ஆகாய நடைபாதை அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் GST சாலையில் ஆபத்தான முறையில் சாலையை கடக்க வேண்டிய அவசியம் முற்றிலும் குறையும். தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் போக்குவரத்தை மாற்றிக்கொள்ள இந்த திட்டம் உதவும். இந்த பெரிய திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது. முதற்கட்டமாக GST சாலையின் ஒரு பகுதியின் மீது நடைபாதை கற்றை வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக எதிர்த்திசை சாலையின் மீது பாலம் அமைக்கும் பணிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இறுதி கட்டமாக புதிய ரயில் நிலையத்துடன் நடைபாதையை இணைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றமும் ஏற்பட்டுள்ளது. பேருந்து நிலைய பகுதியில் பயணிகளின் வசதிக்காக மின் தூக்கிகள் அமைக்கும் பணிகளும் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகின்றன. புதிய கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தின் கட்டுமான பணிகள் ஏற்கனவே முடிவடைந்துவிட்ட போதிலும் ஆகாய நடைபாதை அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக ரயில் நிலைய திறப்பும் தள்ளி போய் உள்ளது. இதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஒன்று போக்குவரத்து காவல்துறையின் அனுமதி, மற்றொன்று தென்னக ரயில்வேயின் அனுமதி. தற்போதைய பணிகளின் வேகத்தை பார்க்கும்போது டிசம்பர் முதல் வாரத்திற்குள் முழு திட்டமும் முடிக்க அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த இணைப்பு நனவானால் கிளாம்பாக்கம் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையங்களில் ஒன்றாக மாறும். கிளாம்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த திட்டம் விரைவில் நிறைவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். நாள்தோறும் பேருந்திலிருந்து ரயிலுக்கும் ரயிலிலிருந்து பேருந்துக்கும் மாறும் ஆயிரக்கணக்கான பயணிகளின் நேரத்தையும் சிரமத்தையும் இந்த ஆகாய நடைபாதை பெருமளவில் குறைக்கும் என்பதால் திட்டத்தை இனியும் தாமதிக்க கூடாது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.